ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான முறையில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு வெரைட்டி ரைஸ் செய்ய போகிறோம். காலையில் அவசர நேரத்தில் சட்டுன்னு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிப்பிங்க. லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கெல்லாம் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதும் இதில் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கூடவே ஒரு 5 முந்திரி பருப்பை உடச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலே வச்சுட்டு இது எல்லாமே ஒன்று போல் செவந்து வர அளவுக்கு வறுத்து விடுங்க. பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சு எல்லாமே நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ இது கூட ஒரு கையளவுக்கு பூண்டு, மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணினது, 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலே வச்சுட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விடுங்க. வெங்காயம் இந்தளவுக்கு நிறைய சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை உங்களுக்கு இவ்வளோ வெங்காயம் வேண்டான்னு நினச்சிங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 10-15 மட்டும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த வெங்காயம் எல்லாமே ஒன்று போல் வதங்கி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம், அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும். பாருங்கள், நம்ம சேர்த்த மசாலா நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதை 1/2 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். புளி ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க, ஒரு நெல்லிக்காய் சைஸ் மட்டும் எடுத்துக்கோங்க போதும். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. கூடவே சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு, நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. கலந்துட்டு இது அப்படியே வைங்க, நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், தண்ணி நமக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இதில் அரிசி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு பாசுமதி அரிசி எடுத்து அதை 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். 1 கப் பாசுமதி அரிசிக்கு நம்ம 1/2 கப் தண்ணி சேர்ப்போம். நான் 1 கப் தேங்காய் பாலும் 1/2 கப் அளவுக்கு புளிக்கரைசலும் சேர்த்துருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. கலந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 2 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சாதம் நல்லா வெந்து வந்திருக்கு, நல்லா ஜூஸியாகவும் இருக்குது. இதில் வெங்காயம்லாம் இருக்கிறதுனால சாதம் ரொம்ப ட்ரை ஆகாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு நீங்கள் சைடிஷ்லாம் எதுவுமே வைக்க வேண்டாங்க, அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.